நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஜய் டிவியின் அன்பு நேயர்களுக்கு எங்கள் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு மார்கழி வைபவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். 108 திவ்ய தேசங்களையும் மாலையாக அணிந்தவள் என்ற பெருமை ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாளுக்கு உள்ளது. ஸ்ரீ வராக அவதாரம் நிகழ்ந்த தலமாக ஸ்ரீவல்லிபுத்தூர் கருதப்படுவதால் இதை வராக கஷேத்திரம் என்றும் அழைப்பர். தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ சின்னமாக திகழ்வது ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் ஆலயத்தின் கோபுரம். இன்று மார்கழியின் 8ஆம் நாள் திருவிழா நிகழ்ச்சியின் தொடக்கமாக இப்பொழுது நாம் காணவிருப்பது ஸ்ரீவல்லிபுத்தூரின் அழகிய கோலங்கள். இது GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் மார்கழி வைபவம். குட்னஸ் பார்ட்னர் ஆரோக்கியா மில்க். ரொம்ப அழகா கலர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி போட்டிருக்கீங்க. என்ன கோலம் போட்டிருக்கீங்க? கிளி போட்டுப்போம், ஆண்டாள் கிளி. ஷர்மிலாமா என்ன கோலம் போட்டிருக்கீங்க? துளசி மாடம். எவ்வளோ நேரம் ஆச்சு இதை போட்டு முடிக்கிறதுக்கு? 2 hours ஆச்சு. 2 மணி நேரம் ஆச்சு. உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் செல்வி. என்ன கோலம் போட்டிருக்கீங்க நீங்க? இது திருப்பதி வெங்கடாஜலபதி. தாம்பாளம் அடியில் தாம்பாளம் வச்சு தாம்பாளத்தில் மணல் போட்டு மணல் மேலே இந்த ஜிகினா கலர் அதை கொடுத்துட்டு அதுக்கு மேலே டீ தூள் வச்சு அவருக்கு உடம்பு போட்டுட்டு ஸ்டோன் ஒர்க் வச்சு அந்த தலை சரியாக எனக்கு வராதனால கேலண்டர் அட்டையை கட் பண்ணி வச்சுட்டு அந்த மாலை வரைஞ்சிட்டு. சுற்றி என்ன கோலம் போட்டிருக்கீங்க? இது ரங்கோலி. ரங்கோலி போடுறீங்க. எத்தனை நேரம் ஆச்சு இது போட்டு முடிக்கிறதுக்கு? 2.5 hours. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப அழகான கலர்ஸ் சூஸ் பண்ணி தெளிவாக இருக்கு. எல்லாருமே வந்து மார்கழி மாதம் வந்து கண்ணன் வரைவாங்க, பூக்கோலம் மணக்கோலம் இந்த மாதிரி போடுவாங்க. நீங்கள் வித்தியாசமாக வந்து நாகர் வரைஞ்சிருக்கீங்களே, என்ன விஷயம்? எதிர்த்தாப்புல பெருமாள் இருக்காரு இல்லையா, அவர் சைனத்துல தானே இருக்கிறாரு, அவரை நினைச்சுட்டு நாகர் போட்டிருக்கேன். ரொம்ப அழகா இருக்கு. மார்கழி மாதம் அதுமா எல்லாரும் வந்து கண்ணன் வரைவாங்க, துளசி மாடம் வரைவாங்க. நீங்க வித்தியாசமா விநாயகர் வரைஞ்சிருக்கீங்க. விநாயகர் வந்து முழு முதற் கடவுள். எந்த ஒரு செயலையும் தொடங்குறதுக்கு முன்னால நம்ம வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு தான் தொடங்கணும் வழக்கம் நம்ம கிட்ட இருக்கிறதுனால மார்கழி மாசம் வந்து பிள்ளையாருக்கும் உகந்த நாள் தான். எல்லா கடவுளுக்கும் உகந்த நாள், அதே மாதிரி பிள்ளையாருக்கும் உகந்த நாள் தான். நிறைய நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வி சீதாலட்சுமி. நான் வந்து மகாலட்சுமியுடைய சின்னம் பத்ம மாலை போட்டிருக்கேன், தாமரைப்பூ போட்டிருக்கேன். மென்னடை அன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் உறைவான் தன் பொன்னடை காண்பவர் ஆசையினால் என் கங்கை கிழித்து ஆவை ஆகலம் செய்யும் அங்கு இல்லையன்னு சொல்லி கிளியை சொல்லியிருக்கா ஆண்டாள். அதனால கிளி போட்டிருக்கேன். கிளி வந்து எப்பவுமே ரெங்கநாதருடைய நாமஸ்மரணை பண்ணிட்டு இருக்கிறதுனால அவ கையில எப்பவுமே கிளி இருக்கும். ஸோ எனக்கு கிளி ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகா இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்காங்க. குழலூதும் கண்ணனும் கோதை நாச்சியார் கோலங்களும் ஸ்ரீவல்லிபுத்தூரில் உள்ள பெரும்பாலான வாசல்களை அலங்கரித்து நம் மார்கழி வைபவ குழுவை வரவேற்றன. வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. லதா. என்ன கோலம் போட்டிருக்கீங்க? ரோஜா இதழ்ல கண்ணன் இருக்கு. ஓகே, ரொம்ப வித்தியாசமா. இது புள்ளி வச்சு போடுற கோலமா இல்ல வரைவு கோலம். எவ்வளவு நேரம் ஆச்சு இது போட்டு முடிக்கிறதுக்கு? ஜஸ்ட் 1 hour. 1 மணி நேரத்துல முடிச்சிட்டீங்க. 1 hour கிருஷ்ணன் மட்டும் இருந்துச்சு. கோலம் ஃபினிஷ் பண்ண ஒரு 1 hour. 2 hours டோட்டல். உங்க பேர் சொல்லுங்க. சரிங்க. என்ன கோலம் போட்டிருக்கீங்க நீங்க? ஆண்டாள் கண்ணாடி சேவை. கண்ணாடி சேவை அப்படிங்கிறது இதோட விளக்கம் சொல்லுங்க எங்களுக்காக. ஆண்டாள் வந்து கிருஷ்ணருக்கு போட போற மாலையை ஏற்கனவே போட்டு கண்ணாடியில போட்டு பார்த்து அதை கிருஷ்ணருக்கு போடுவா. அது கிருஷ்ணர் ஒளிஞ்சிருந்து பாக்குறாரு. நீங்க வந்து மார்கழி மாசம் பாத்தீங்கன்னா துளசி மாடம் மயில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். நீங்க ஆண்டாளே வந்து வரைஞ்சு ஆண்டாள் பிறந்த ஊர், அதனால ஆண்டாளே போட்டிருக்கேன். எவ்வளவு நேரம் ஆச்சு இது போட்டு முடிக்கிறதுக்கு? 2 மணி நேரம் ஆச்சு. ரொம்ப அழகா இருக்கும். கண்ணன் வரைஞ்சிருக்கீங்க. என்ன வரைஞ்சிருக்கீங்க? இதுக்கான ஐதீகம் என்ன ஸ்பெஷல்? கண்ணன் வந்து கிருஷ்ண பகவானோட அவதாரத்துல வந்து எல்லாருக்குமே மோட்சம் தான் கிடைச்சது. அப்படி மோட்சம் கிடைச்ச பட்சத்துல இது வந்து ஒரு அசுரன், பகாசுரன் சொல்லி பேரு. அவர் வந்து பக்ஷி ரூபத்துல வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து மோட்சம் பெற்றார். ஸோ இது வந்து திருப்பாவையில் ஒரு பாசுரமே உண்டு. 13வது பாசுரம் என்ன அப்படின்னா, புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த புல் அப்படின்னா பறவைன்னு அர்த்தம். அதோட வாயை கிழித்து அதுக்கு மோட்சம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட். அதை நீங்க வரைஞ்சு அதை பேஸ் பண்ணி வரைஞ்சேன். ரொம்ப அழகா வரைஞ்சிருக்கீங்க. என்ன வரைஞ்சிருக்கீங்க எங்களுக்காக சொல்லுங்க. இது வந்து ஆண்டாள் கோயில் உள்ள ராஜகோபுரம். என்ன விசேஷம்? இது வந்து 11 தட்டு இருக்கு. 11 ஆழ்வார்களுடைய பெருமையை இது குறிக்கும். 12வது ஆழ்வார் வந்து ஆண்டாள். அவ வந்து தாயாராவே இங்க பெருமாளாக பாடிட்டார்.
ரொம்ப அழகா இருக்கும். நீங்க வந்து ஆண்டாளே வந்து வரைஞ்சிருக்கீங்க. என்ன ஸ்பெஷாலிட்டி சொல்லுங்க? மார்கழி மாதத்தில் ஆண்டாளுக்கு உற்சவத்தில் எல்லாமே ஃபங்க்ஷனும் நல்லா நடக்கும். அதனால் ஆண்டாளை வரைக்கணும்னு ஒரு ஆசை எனக்கு. இது வரைஞ்சு முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? 2 hours ஆச்சு. ஃபைன் ஃபைன். ரொம்ப அழகா இருக்குமா? ஆண்டாள் அவதரித்த புண்ணியஸ்தலம் ஸ்ரீவல்லிபுத்தூர். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த திருக்கோயிலின் பெரியாழ்வார் வழி வந்த 225வது தலைமுறையினரை இப்பொழுது நாம் சந்திக்கலாமா? मिथुने स्वादिजं विष्णोः रतांसं धन्विनः पुरे பிரபத்தியே சொசுரம் விஷ்ணோஹோ விஷ்ணுச்சித்தம் புரஸ்சிகம். ஆனி மாதத்தில் சுவாதி திருநக்ஷத்திரத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் முகுந்த பட்டருக்கும் பத்மாவதி அம்மங்காருக்கும் 5ஆம் குமாரராய் வேயர் குலத்திலே சுவாமி பெரியாழ்வார் அவதரித்தார். அவருடைய வம்ச பரம்பரையாக இன்றும் ஆண்டாள் திருக்கோயிலிலே நாங்களும் எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் தினந்தோறும் ஆண்டாளுக்கு நாமாவளி கைங்கரியம் மற்றும் ஆண்டாளுக்கு ஆண்டுதோறும் எல்லா உற்சவங்களிலும் சப்தாபரணம் என்கிறதான கடைசி உற்சவத்தன்று ஆண்டாளுடைய மகாத்மியங்களை சொல்லக்கூடிய புராணங்களும் கைசிக ஏகாதசி அன்று கைசிக புராணமும் அதற்கேற்பட்ட பிரம்மரத மரியாதைகளும் இன்றளவும் நடந்து கொண்டு வருகிறது. இப்பொழுது நீங்கள் காணும் இந்த திருமாளிகையே ஆண்டாளும் பெரியாழ்வாரும் அவருடைய தகப்பனாராகிய முகுந்த பட்டரும் வாழ்ந்து இருந்த திருமாளிகை. திருமாளிகைக்கு ஆண்டுதோறும் ஆண்டாளும் அரங்கநாதனும் பிறந்த வீட்டிற்கு பொண்ணும் மாப்பிள்ளையும் எப்படி வருவார்களோ அதே போல இந்த வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டில் படைத்த மணிப்பருப்பு திரட்டுப்பால் என்கிற 2 பதார்த்தங்களை எங்களுடைய குமாரத்தியான ஆண்டாள் நாச்சியாரும் எங்களுடைய மாப்பிள்ளையான ரங்கநாதரும் அமுது செய்கிறார்கள். அது ரங்கநாதர் காசி யாத்திரை செல்லும் பொழுது ஸ்ரீ பெரியாழ்வார் எங்களுடைய திருத்தகப்பனாராக கருதப்படும் பெரியாழ்வார் எங்களுடைய திருமாளிகைக்கு எழுந்தருளி எங்களுடைய திருமாளிகையில் இருந்து 2 பூர்ண கும்பங்களுடன் சென்று காசி யாத்திரை செல்லும் அரங்கநாதரை வழிமறித்து எங்களுடைய குமாரத்தியான ஆண்டாளை அரங்கநாதனாகிய ரங்கநாதனுக்கு கன்னிகாதானம் செய்து கொடுக்கிறோம். பெரியாழ்வார் தொடக்கமாக எங்களுடைய பரியந்தமாக 224 தலைமுறையாக ஆண்டாளுக்கும் அரங்கநாதருக்கும் கைங்கரியங்களை சீரும் சிறப்புமாக செய்து கொண்டு வருகின்றோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாழையடி வாழையாக பெருமாளுக்கு தொண்டு செய்வதையே பிறவிப் பயனாக கருதி ஸ்ரீவல்லிபுத்தூரில் இன்று வரை எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து வருகிறார்கள் பெரியாழ்வாரின் 225வது தலைமுறையினர். 1300 ஆண்டுகளாக ஆழ்வார் காலம் தொடங்கமாக இந்த திருமாளிகையிலே ஆழ்வாரும் ஆண்டாள் நாச்சியாரும் விளையாடிய இடம் இது அனைத்தும் இன்றளவும் பெரியாழ்வார் பயன்படுத்திய பெரியாழ்வாருடைய பாதுகைகள் இன்றளவும் வீட்டில் வைத்து பூஜை செய்த பிறகே ஆண்டாளுக்கும் ரங்கநாதருக்கும் சேவை செய்ய செல்கின்றோம். श्रीमद्यै विष्णुचित्तार्य मनोनन्दन हेदवे नन्दनन्दन सुन्दर्यै गोदायै नित्यमङ्गलं योजिष्ठमालिकाबन्धगन्धबन्धृष्णवे विष्णुचित्ततनूजायै गोदायै नित्यमङ्गलम्. ஆவணி மாதம் ஏகாதசி அன்னைக்கு நான் மஞ்சள் நூலில் பஞ்சு நூலில் மாலை கட்டி அது மஞ்சளை நினச்சி பெருமாளுக்கு தாயாருக்கு ஆண்டாளுக்கு எல்லாருக்கும் சாத்துவோம். அது எங்கள் வீட்டில் நடக்கும். இப்போ எங்கள் தமிழ்நாடு அதை வருஷம் அதை செய்கிறாங்க. ஆவணி மாதம் நடைபெறும் பவித்திர உற்சவம் என்பது ஒரு வருடத்தில் சாமிக்கு பூஜை செய்யும் பொழுது குறைபாடுகள் இருந்தாலும் தலிகை சமர்ப்பிக்கும் போது குறைபாடு இருந்தாலும் அதை நிவர்த்திக்காக 7 நாட்கள் அந்த பவித்திர உற்சவம் நடைபெறுகிறது. அதை பெரியாழ்வார் மாலாதார பட்டர் என சுவாமிக்கு மாலை சாத்தி வந்ததால் மாலாதார பட்டர் என்று பெயர். அந்த மாலை சாத்தி கொடுப்பது எங்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தது. ஸ்ரீவல்லிபுத்தூர் என்று சொன்னவுடன் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை முதலில் நினைவுக்கு வருவது பால்கோவா தான்.
அந்த பால்கோவாவை செய்யும் முறை பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போமா? ஆண்டாளின் அவதார ஸ்தலமான ஸ்ரீவில்லிபுத்தூரில் பால் உற்பத்தி மிகுந்திருப்பதால் இங்கு பால்கோவா சிறப்பான முறையில் உருவாகிறது. ஸ்ரீலுக்குலேருந்து பேசுகிறோம். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லாதலா ஸ்ட்ரீட் வந்து இங்கே வந்து மெயின் வந்து ஆண்டாள் பிறந்த இடத்துல வந்து தாயார் தான் ரொம்ப விசேஷமானது. இங்கே வந்து பால்கோவா வந்து ரொம்ப ஃபேமஸ். பால் உற்பத்தி அதிகமாக இருந்ததுனால பால்கோவா இங்கே வந்து பண்ணால் நல்லதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் பால் அண்ட் சுகர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி 10 லிட்டர் பாலுக்கு 100 ஜீனி போட்டால் பால்கோவா வந்து 2,700 வரும். இது வந்து தரமானது. கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர். இங்கே ஸ்ரீ ஆண்டாள் பிறந்த இடம். பெருமாள் வந்து ஆண்டாளை ரொம்ப இஷ்டப்பட்டு கல்யாணப்பட்டுக்கூடிய ஸ்தலம் இந்த ஸ்தலம். சிலுத்துனாலே உங்கள் நினைவுக்கு வர்றது வந்து பால்கோவா தான். இந்த பால்கோவா கிண்டுறதுக்குன்னு ஒரு தனி பக்குவம் உண்டு. அந்த பக்குவம்னா பாலை கொஞ்சம் ஊற்றி அதுக்கப்புறம் ஜீனியை அதுக்கு அளவான ஜீனியை சேர்த்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த பால் பொங்க பொங்க கிண்டிக்கிட்டே இருக்கணும். அது அதிகமாகவும் அடிப்பிடிச்சிடக்கூடாது அடுப்பில். அதே பக்குவமாக கிண்ட 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 அந்த பால் வந்து இந்த ஜீனி மிக்ஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி அது ஒரு பக்குவமான ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். பால்கோவா கிண்டுறதுங்கிறது ரொம்ப சுத்தமாக கிண்டணும். அப்போ தான் உங்களுக்கு தரமான பால்கோவா கிடைக்கும். ஏன்னா அன்னைக்கு சட்டிகளையும் அன்னைக்குள்ள பாத்திரங்களையும் வந்து கழுவிடணும். ஏன்னா அந்த பாத்திரத்தில் வந்து பாலை ஊற்றும் பொழுது அந்த பால் வந்து திறஞ்சிடும் சுத்தமாக இல்லைன்னா. இந்த இடங்களையும் அதே மாதிரி சுத்தமாக வச்சுக்கணும். அந்த மாதிரி சுத்தமாக வச்சுக்கிறனால தான் எங்களுடைய தரமான பால்கோவா எங்களால் தயார் பண்ணி தர முடியுது. நமக்கு அருளிய அரிய பரிசு திருப்பாவை. மார்கழியில் அந்த பாவையை கண்டு கேட்டு அனுபவித்துக் கொண்டிருக்கும் உங்களை விட அதிர்ஷ்டசாலிகள் இருக்க முடியுமா என்ன? இதோ ஆண்டாள் பாடிய 8வது பாசுரம் உங்களுக்காக. எருமை சிறு மேவான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாய்ந்து அருளேலோரெம்பாவ். கீழ்வானம் வெள்ளன்று அந்த 8வது பாசுரத்தில் அதிகாலை கிழக்கு வெளுத்துவிட்டது, எருமைகள் எல்லாம் மேய்கைக்காக கிளம்பிவிட்டன. தோழி, நீ இன்னும் உறங்குகின்றாயா? நம் கூட எல்லாரும் பாவை நோன்பது செய்வதற்குரிய அனைவரும் பலரும் சென்று விட்டனர். அவர்களை போகாமல் தடுத்து உனக்காக நான் தடுத்து நிறுத்தி இருக்கின்றேன். நீயும் வா, சீக்கிரம் எழுந்து வா. நாம் எப்பேற்பட்ட கிருஷ்ணனை வழங்குகிறோம். அவன் யார் தெரியுமா? கம்சன் அனுப்பின சாணூரன் மல்லன் என்ற பெரிய மல்லர்கள், சாணூர முஷ்டிகன் என்ற 2 மல்லர்களையும் தோற்கடித்தவன். குதிரை வடிவாக இருக்கக்கூடிய கேசி என்ற அசுரனையும் வாயை பிளந்து கொன்றவன். அப்பேற்பட்ட கண்ணனை நாம் பாடினால் அவன் நம்மை அழைத்து ஆ ஆ என்று கூப்பிட்டால், நாம் ஆ என்று அவனை துதிப்பதற்கு வாயை திறந்தால் அவன் வா என்று நம்மை அருகில் அழைத்து நமக்கு எல்லா விதமான அருளையும் வணங்குகின்றான். அப்பேற்பட்ட நாராயணன் மதுரையில் கூடல் அழகர் கோவிலில் இருக்கக்கூடிய பகவான் அப்படிதான். கையை நாம் எல்லோரும் அவனை வணங்கச் சென்றால் கையால் அழைக்கும் முத்திரையில் இருக்கிறான். நம்மை அழைத்து நம் மடியில் அமர்த்துவதற்காக கூட பகவான் தயாராக இருப்பது போல் இருக்கிறான்.
மதுரையில் அமைந்த கூடலழகர் என்னும் கோவிலில் உள்ள திருமூர்த்தம். அப்பேற்பட்ட பகவானை நினைத்தே இங்கு ஆண்டாள் கீழ்வானம் என்ற அந்த பாசுரத்தில் நம்ம எல்லோரும் பாவை நோன்பு செய்ய அழைக்கின்றாள். மாணிக்க வாசகரின் மாணிக்க வரிகளில் தோன்றிய திருவம்பாவையின் 8வது பாடல் இதோ உங்களுக்காக. ஒளி சிலம்ப கோரோகெங்கும் ஏழில் இயம்புவெண் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழியதென்ன உறக்கமோவாய் திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் எவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடலோரெம்பவா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் மார்கழி வைபவம் குட்னஸ் பார்ட்னர் ஆரோக்கியா மில்க் எனும் இந்த நிகழ்ச்சியில் தினமும் மார்கழியின் மகத்துவத்தை பற்றி திருமதி ரேவதி சங்கரன் அவர்கள் பல அரிய விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். இதோ உங்களுக்காக மார்கழியின் மகத்துவம். நம்ம நாட்டில் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து வாசலில் சாணி தெளித்து, இப்போல்லாம் சாணி கிடைக்கிறது இல்லை, வெறும் தண்ணியாவது தெளித்து அதில் ஒரு துளியோடு மஞ்சப்பொடி போடுவாங்க. சாணி இல்லைன்னாக்க ஒரு துளி மஞ்சப்பொடி போடுறது அந்த காலத்து வழக்கம். நல்லா தண்ணி தெளிச்சுட்டு அதில் வெள்ளை வெளேன்னு அந்த பொடியை வச்சு ஆண்டாள் சொல்வா, வெள்ளை நுண் மணல் கொண்டு அப்படின்னு. அவள் மன்மதனை கும்பிடுற பொழுது வெள்ளை நுண் மணல் கொண்டு கோலம் இட்டேன்னு சொல்லுவாள். இந்த வெள்ளை பவுடரை வச்சு அழகாக கோலம் போடுவாங்க. அதில் 2-3 பாம்பு பின்னி இருக்கிறாப்புலெல்லாம் போடுவாங்க. எப்படி அவங்களால கற்றுக்கிட்டாங்களோ இல்லை அது எப்படி மனசில் பதிஞ்சதோ அப்படிங்கிறதெல்லாம் ஆச்சரியமான விஷயம். அது மேலே என்ன பண்ணுவாங்கன்னா சாணி பிள்ளையார் வைக்கிறது பட்டிக்காட்டில் வழக்கம். கிராமங்களில் சாணி உருண்டை செய்து அதில் பூ வைப்பாங்க. இப்போ நகரங்களில் நம்ம வாழ்கிற போகிறது என்னங்க சாணிக்கு எங்கே போகிறது நீங்கள் கேட்கலாம். களிமண் உருண்டை இல்லை, களிமண் உருண்டையில் நீங்கள் அன்னன்னைக்கு தண்ணி நினச்சிட்டு தினம் அந்த களிமண் உருண்டையை நீங்கள் பயன்படுத்தலாம். இதில் பூசணி பூ அல்லது பரங்கி பூவை வைப்பாங்க. என்னதுக்காக இந்த பூவை வைக்கிறாங்க? அதுவும் என்னங்க, அது அப்படியே விட்டீங்கன்னா அது காய்க்கும் இல்லை, நீங்கள் அதை போய் பறித்து கோலத்தில் வைக்கிறீங்களே அப்படின்னு உங்களில் சிலருக்கு ஒரு ஐயம் எழலாம். அதுக்கு உண்டான விளக்கமும் நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்துருக்குறாங்க. இந்த பூசணிப்பூ பரங்கிப்பூ கொடிகளை பார்த்தீங்கன்னா பெண் பூ வருவதற்கு 20 நாட்கள் முன்னதாகவே ஆண் பூ பூக்க ஆரம்பித்து விடும். 20 நாட்கள் முன்னதாகவே ஆண் பூ மட்டும் பூக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஆண் பூ மட்டும் செடியில் நிறையா இருந்து பெண் பூ கொஞ்சமாக இருந்ததுன்னா காய்கள் அதிகமாகாது. இந்த மகரந்த சேர்க்கைக்கு கொஞ்சமாக ஆண் பூ இருந்தால் போதும், பெண் பூ நிறையா இருக்கணுங்கிறதுக்காக நம்மளுடைய முன்னோர்கள், அதுவும் முதல்ல பூக்கிற பூவுக்கு மகரந்தத்துக்கு திறன் இருக்காது, அது ரொம்ப வீக்காக இருக்கும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணதுனால இந்த 20 நாளும் எத்தனை ஆண் பூ இருக்கோ, நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது பறிக்க சொல்லுவாங்க. இந்த பூவுக்கு அடியில் ஒரு சின்ன உருண்டை இருந்ததுன்னா அதை பறிக்காத, அது பெண் பூ, அது கருவுற்று அது பெரிய காயாகும், அதை பார்த்து பறின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டா நாம் என்ன பாட்னி கிளாஸில் போயா இதெல்லாம் கற்றுக்க போகிறோம்? பெரியவங்க சொல்கிறத வச்சு எது ஆண் பூ? ஆண் பூ நல்ல நீளமாக காம்புவில் வரும். பெண் பூ கொடிக்கு கீழே தரையோட தரையாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டால் காய் வர 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 அது பொத்துன்னு விழக்கூடாதே, மண்ணில் அப்படியே உட்காரணுமே. இயற்கை கிட்ட நாம் கற்றுக்கிற பாடம் இருக்கே, அது எந்த யூனிவர்சிட்டின்னு போனாலும் நம்ம கற்றுக்க முடியாது. இந்த பூவை அந்த 20 நாட்கள் முன்னதாக வர்றதுனால அதிகமான ஆண் பூவை மட்டுமே பறித்து 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 இந்த கோலத்தில் வச்சுருவாங்க. அப்புறமா ஒரு 7-8 ஆம்பளை பூ இருந்தால் கூட போதும். நிறைய பெண் பூ வரும்பொழுது இந்த தேனீக்கு ஆண் பூவா பெண் பூவான்னு தெரியாது, இதில் போய் மகரந்தத்தோடும் அதில் போய் மகரந்தத்தோடும், அப்போ மகரந்த சேர்க்கை ரொம்ப இயற்கையாக வளமானதாக அமையும். அப்படி இந்த சாணியில் வச்ச பூசணி பூ பரங்கி பூவை
முதல் நாள் வச்சுட்டு அடுத்த நாள் என்ன செய்வாங்கன்னா கொல்லை பக்கத்தில் நாலாங்கட்டுன்னு சொல்லுவாங்க, கொல்லை பக்கத்தில் கொண்டு போய் சுவத்தில் ஒட்டி வச்சிருவாங்க. ஏன்னா இது சாணி பிள்ளையார். இந்த பிள்ளையாரில் வச்ச பூவை அப்படியே தூக்கி போட்டுற மாட்டாங்க, சுவத்தில் கொண்டு போய் ஒட்டி வச்சிருப்பாங்க. இது காய்ந்த பிறகு இதையெல்லாம் எடுத்து தை மாசத்தில் விழாவாக கொண்டாடுவாங்க. மார்கழி வைபவத்தை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தா எவ்வளவோ இருக்கு சொல்றதுக்கு, இன்னும் நிறைய சொல்லலாம். மார்கழி வைபவம் நிகழ்ச்சியில் அடுத்து நாம் காணவிருப்பது திருப்பாவை. கீழ்வானம் சிவந்து விடிந்ததற்கு அடையாளமாக சிறுவீடு எனப்படும் வீட்டின் பின்புறத்தில் கட்டப்பட்டிருந்த எருமை மாடுகள் மேய்ச்சலுக்கு புறப்பட்டு விட்டன. ஆயினும் இன்னும் உறக்கம் ஏனடி தோழியே, எழுந்திரு, தேவாதி தேவனை சென்று நாம் தரிசித்து அருள் பெறுவோம் என்று தூங்கிக் கொண்டிருந்த தோழியை துயில் எழுப்புகிறாள் ஆண்டாள். மார்கழி வைபவம் நிகழ்ச்சியின் 8ஆம் நாள் திருவிழாவில் இன்று அனைத்து தெய்வீகமான விஷயங்களையும் நீங்கள் கண்டு கேட்டு அனுபவித்திருப்பீர்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு மீண்டும் நாளை மார்கழி வைபவம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கிருத்திகா சுரஜித். இது GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் மார்கழி வைபவம் குட்னஸ் பார்ட்னர் ஆரோக்கியா மில்க்.